Welcome everybody. Let's dive into bullish and bearish LT scenario on Bitcoin. Starting with the higher time frame bullish on scenario. Bitcoin வந்து எங்களோட support areaலேருந்து இந்த higher time frameல touch பண்ணிட்டு இல்லைருந்து இப்போ நாங்கள் for fifth wave upside போயிட்டுருக்கிறோம். இந்த டார்கெட்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் for upside இன்னும் போவோம்ண்டு தெரியுமெண்டா higher time frameல நாங்கள் ஸ்டில் சொல்லியிருக்கிறோம் 100Kலேருந்து to 125K மட்டும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பிட்காயின் ஈவன் 130K அப்படின்னோ ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸாக சொல்லியிருந்தால் பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் போட்டிருக்கிறோம் இந்த yellow wave 5 இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் இது வந்து மெனி மந்த்ஸாக இப்போ சொல்லியிருக்கிறோம் இது கொரெக்ஷன் முடிஞ்சோன்னே நாங்கள் எனி டைம் வந்து இப்போ அப்சைட்லேருந்து போகலாமுண்டு அண்ட் இது வந்து இப்போ நாங்கள் ஸ்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கிறோம் இதுலேருந்து நாங்கள் பேண்டு இந்த 100K ரீச் பண்ணியோன்னே நாங்கள் பேண்டு இதுலேருந்து ஒரு பிகா ரிட்ரேஸ்மெண்ட் டு த டவுன் சைட் எதிர்பார்க்கலாம் எல்லாம் புல்லிஷான சினாரியோவில் எல்லாம் 1 2 3 4 5 முடிச்சுட்டு ஒரு பிகா ஒன் வேவ் இதில் முடிச்சுட்டு பேண்டு இதில் வந்து ஒரு ஏபிசி கொரெக்ஷன் செஞ்சுட்டு இது பேண்டு ஒரு சப்போர்ட் ஏரியா தருவேன் அதை நாங்கள் ஹோல்ட் பண்ணினாங்கன்றால் பேண்டு வந்து இந்த தேர்ட் வேவ் அப்சைட்லேருந்து எதிர்பார்க்கலாம் இது வந்து புல்லிஷான சினாரியோ அண்ட் மோர் பெரிஷான சினாரியோ வந்து நாங்கள் இதுலேருந்து நாங்கள் டைரெக்டாக ஃபார் டவுன் சைட் தான் நாங்கள் எதிர்பார்ப்போம் ஸோ இது வந்து ஒரு மேஜர் டாப் செஞ்சிட்டோம் பெயின் வந்து இதில் நாங்கள் ஒரு பேர் மார்க்கெட் இதுலேருந்து எதிர்பார்க்கலாம்ண்டு இப்போதைக்கு ஸ்டில் ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி நினைக்கிறேன் இந்த ஏபிசி முடிச்சுட்டு அண்ட் பெயின் வந்து நாங்கள் ஒரு பேர் மார்க்கெட்லேருந்து எதிர்பார்க்கலாம்ண்டு 2 years 1 year bear market பட் அதுக்காண்டி அது மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது அதுக்காண்டி தான் இந்த புலிஷான சினாரியம் பெற்றிருக்கிறேன் எங்களுக்கு பின் இந்த ரிட்ரேஸ்மெண்ட் நடக்க தான் இது ஒரு ஏபிசி கொரெக்ஷன் மாதிரி இருந்தால் பின் அப்படியே வந்து நாங்கள் ப்ராபபிலிட்டிஸை ஷிஃப்ட் பண்ணி இது எல்லாம் வந்து ஒரு 1 2 3 4 5 இல்லாட்டிக்கு இது வந்து இப்போ ஷார்ப் மூவாக இருந்தேன்டா நாங்கள் பின்ன சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஒரு பேர் மார்க்கெட்டாக இருக்குதுண்டு ஸோ அதான் எங்களோட அடுத்த ரிட்ரேஸ்மெண்ட்டை நாங்கள் வந்து பிண்டு பார்க்கணும் எக்ஸாக்ட்லி என்ன நடந்துகிட்ருக்குண்டு பட் ஸ்டில் நோ சேஞ்சஸ் நாங்கள் ஸ்டில் ஃபாப்ஸாக தான் பார்த்துட்டுருக்குறோம் நான் ஸ்டில் நினைக்கிறேன் இதில் வந்து எண்ட் பண்ணல இந்த ஃபிஃப்த் வேவ் நான் நினைக்கிறேன் ஸ்டில் நாங்கள் கொஞ்சம் கிளைன் பண்ணலாம்ட்டு அதான் வந்து இப்போ நாங்கள் மீடியம் டைம் ஃப்ரேம்ஸை பற்றி கதைப்போம் மீடியம் டைம் ஃப்ரேமில் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த பெரிஷான சினாரியோவில் நாங்கள் இது வந்து இப்போ லோ ப்ராபபிலிட்டியாக வந்துருக்கு இது பட் நாங்கள் வச்சுருந்தோம் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு A B C செஞ்சுட்டு பெயிண்ட் ஸ்டில் நாங்கள் இந்த ப்ளோ ஆஃப் டாப் எதிர்பார்க்குறோம் ஸோ ஸ்டில் ஒன் மோர் டைம் நாங்கள் வந்து இல்லை ஒரு பி வேவ் ஹையர் பி வேவ் செஞ்சுட்டு ஸோ இந்த பி வேவ் வந்து இதில் செஞ்சுட்டு இப்போ நாங்கள் ஸ்டில் ஃபார் டான் சைட் வருவோம் டார்கெட்ஸ் வந்து இதுக்கு 52.7Kலேருந்து 42K பட் இது வந்து இப்போதைக்கு லோ ப்ராபபிலிட்டி இன்னும் லோ ப்ராபபிலிட்டியாக வந்து ஒன்று இருக்கு ஏன்னா இந்த 1.618 ஃபிபனாச்சி நாங்கள் டச் பண்ணியிருக்கிறோம் டேக்கிங் ஃப்ரம் த ஹை டு த லோ ஆஃப் ஏ வேவ்க்கு எடுத்தீங்க என்றால் உங்களுக்கு இந்த பி வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது இது வந்து ஒரு எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் டார்கெட்ஸ் இல்லாட்டிக்கு ஒரு ரன்னிங் ஃப்ளாட் டார்கெட் இதை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் அண்ட் இந்த 1.618 வந்து நாங்கள் டச் பண்ணினாங்கன்னா யூஸ்வலாக வந்து இது வந்து வெரி வெரி லோ ப்ராபபிலிட்டி அண்ட் அவ்வளோ வந்து ஒரு பிவேவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது ஸோ அதுக்காண்டி யா இது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுலேருந்து நாங்கள் திரும்ப வந்து ஃபார் டவுன் சைட் வந்து வர்றது வந்து இப்போதைக்கு லோ ப்ராபபிலிட்டி நினைக்கிறேன் இது ஒரு பிரேக் அவுட் இதுலேருந்து நாங்கள் இப்போ சொல்லிய மாதிரி இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் டார்கெட்ஸை ரீச் பண்ணலாம்ட்டு அதன் இப்போ இந்த மீடியம் டைம் ஃப்ரேம் புல்லிஷான சினாரிக்கு போனாங்கள் என்றால் இதில் வந்து நாங்கள் ஒரு ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர் முடிச்சிட்டோம் எல்லாம் W ஒரு எக்ஸ் இல்லாட்டிக்கு இதில் எக்ஸ் முடிச்சுட்டு பின் ஒரு ABCDE செஞ்சுட்டு ஒரு ட்ரையாங்கிளை முடிச்சுட்டு இதில் இந்த 1 2 செய்யலாம் இல்லாட்டிக்கு ஒரு WX இந்த இப்போ இல்லாமல் ஒரு எக்ஸ் இதில் முடிச்சுட்டு சாரி பென் இல்லை ஒரு Y வேவ் முடிச்சுட்டு பென் இல்லை ஒரு 1 2 பென் ஒரு இல்லையும் ஒரு 1 2 இதுலேயும் ஒரு சின்ன 1 2 அண்ட் இப்போலேருந்து நாங்கள் ஃபோர் தேர்ட் வேவுக்கு மேலே போயிடும் இதுக்கு வந்து இப்போ எங்களுக்கு ஒரு 1 2 1 2 செஞ்சாங்கள்டா இப்போ உங்களுக்கு தெரியல வந்து நாங்கள் 111 செஞ்சுருக்கிறோம் யூஸ்வலாக வந்து எலியட் வேவ்ல உங்களுக்கு தெரியும் என்றால் ஒரு 1 2 செஞ்சுட்டு பின் ஒரு சின்ன 1 2 பின் ஒரு ஈவன் ஸ்மாலர் 1 2 பின் ஒரு ஈவன் இதில் ஒரு சின்ன 1 2 நடந்துட்டு பின் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் வந்து நடக்கிறது இதான் வந்து யூஸ்வலாக பின் இந்த எக்ஸ்ப்ளோசிவான மூவ் வந்து இதில் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இதான் வந்து யூஸ்வலாக வந்து மோஸ்ட் வால்யூம் இருக்கிறது வெரி பேரபாலிக் பனானா மூவ் மாதிரி இப்படி பனானா ஜோன் மாதிரி போகும் மேலே அது வந்து எங்களுக்கு இதில் இப்போ கிடைச்சிருக்கு ஸோ அதான் வந்து நாங்கள் சொல்லலாம் இது வந்து எல்லாம் ஒரு தேர்ட் வேவ் அண்ட் யூஸ்வலாக வந்து எங்களுக்கு எவ்வளோ 1 2 கிடைச்சதென்றால் அது வந்து பெண் எங்களுக்கு அப் சைட்லேயும் வந்து பெண் ஒரு 4 5 கிடைக்கும் ஸோ இதில் வந்து இப்போ எங்களுக்கு 111
2 இருக்குது. அதுக்காண்டி எங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து எங்களுக்கு ட்ரிப்பிள் 4 5s கிடைக்கும். ஸோ 3 4 5 இது ஒரு 1 டைம், பின் ஒரு 4 5 again இதுலேயும் பேர் செகண்ட் டைம், இதுலேயும் ஒரு 4 5 கிடைச்சிட்டு பின் ஒரு ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர் இதில் முடிச்சுட்டு பெயிண்ட் வந்து இதுலேருந்து நாங்கள் இந்த ரிட்ரேஸ்மெண்ட் டு த டவுன் சைட் எதிர்பார்க்கணும். ஒரு பிகர் ரிட்ரேஸ்மெண்ட் எல்லாம் வந்து சொல்லிய மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் செகண்ட் வேவ் இல்லாட்டிக்கு ஒரு பேர் மார்க்கெட். ஸோ அதை வந்து இப்போ எங்களுக்கு இதில் வந்து இப்போ எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரிட்ரேஸ்மெண்ட் வந்து இதில் கிடைச்சிருக்கு ஒரு ரேஞ்சிங் ஸ்ட்ரக்சர். யூஸ்வலாக வந்து ஃபோர்த் வேவ் வந்து வெரி லாங், வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் வெரி ரேஞ்சியாக இருக்கிறது. அண்ட் அது வந்து இப்போ எங்களுக்கு இதில் கிடைக்குது. அண்ட் இதில் வந்து இப்போ நாங்கள் ஜஸ்ட் ரேஞ்ச் பண்ணுறோம். ஒரு ஃபோர்த் வேவ் வந்து ரேஞ்ச் பண்ணுறது. செகண்ட் வேவ் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு டீப் மூவாக இருக்கிறது, இப்படி ஷார்ப் மூவ் டு தி டவுன் சைட், பின் அதுலேருந்து அப் சைட் போகிறது. அண்ட் ஃபோர்த் வேவ் வந்து யூஸ்வலாக வந்து வெரி ரேஞ்சி ஸ்ட்ரக்சர்ஸ். அதான் வந்து இப்போ எங்களுக்கு இதில் வந்து நினைக்கிறேன் இந்த தேர்ட் வேவ் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். எல்லாம் வந்து ஒரு க்ரீன் வேவ் 3ல. ஸோ இதில் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணி நாங்கள் என்றால் உங்களுக்கு தெரியுது taking from the low to the high of one wave to the low of second wave எடுத்தீங்க என்றால் உங்களுக்கு இந்த third wave targets கிடைக்குது. இது வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியுது இந்த 1.809 வந்து ஃபிபனாச்சியை டச் பண்ணிட்டு இப்போ நாங்கள் இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சிருக்கிறோம். அண்ட் இப்போ நாங்கள் வந்து இந்த ஃபோர்த் வேவ் டார்கெட்ஸையும் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து இப்போ எனி டைம் வந்து நாங்கள் ஒரு ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர் முடிச்சிருக்கலாம். இப்போ நாங்கள் வந்து இதுலேருந்து திரும்ப ஸ்டில் இந்த 4-5 சொல்லிய மாதிரி நாங்கள் இப்போ ரீச் பண்ணலாம். ஸோ அது என்றால் இந்த டார்கெட்ஸை நாங்கள் ஏற்கனவே ரீச் பண்ணிட்டோம். Taking from the low of second wave to the high of third wave எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோர்த் வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது. இந்த 0.618 வந்து ஒரு இன்வாலிடேஷன். அவ்வளோ டீப்பாக பிட்காயின் போன என்றால் பெயிண்ட் வந்து நாங்கள் கொஞ்சம் மோர் பேரிஷாக வரலாம். ஏனென்றால் பெயிண்ட் எல்லாம் வந்து இது எல்லாம் ஒரு 1 2 3 4 5 முடிச்சுட்டு பெயிண்ட் இதுலேயும் ஒரு 1 2 இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பராக வந்துட்டு ஸ்டில் நான் அப்சைட் தான் எதிர்பார்த்துருக்கிறேன். அதான் பெயிண்ட்டுங்கிற அல்டர்னேட்டிவ் புல்லிஷான மூவ். பட் இப்போதைக்கு நாங்கள் அவ்வளோ டீப்பாக வரையில. ஸோ அதுக்காண்டி இதை பற்றி கதைக்க தேவையில்லை. பட் இதில் நான் நினைக்கிறேன் ஒரு சப்போர்ட் ஃபைண்ட் பண்ணிவிட்டு இன்னும் டீப்பராக வந்துட்டு ஃபாப்ஸாக போகிறேன். இல்லாட்டிக்கு சொல்லிய மாதிரி நாங்கள் ஏற்கனவே டார்கெட் ரீச் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டில் நாங்கள் வந்து இந்த ஃபிஃப்த் வேவை நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு தேர்ட் வேவ் ஃபாப் சைட்டில். ஸோ உங்களுக்கு விளங்குது. நாங்கள் ஸ்டில் வந்து ஃபாப் சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இது இப்போ லோ என்றால் ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இப்போ இதுக்கு 105K இப்போ இந்த 107K ஈவன் ஹையர் அண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். என்ற பேர் வந்து தேர்ட் ஃபிபனாச்சி வருது, இப்போ இந்த 3.618 ஃபிபனாச்சி வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேவ் 3 டார்கெட்ஸ் ஏரியாஸ். அண்ட் அது வந்து இப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிண்டா ஸோ இந்த 2 ஃபிபனாச்சி நாங்கள் பிரேக் பண்ணினாங்கண்டா இந்த 96Kயை இப்போ நாங்கள் அப்படியே வந்து 2.618க்கு நாங்கள் இப்போ ரீச் பண்ணலாம். ஸோ அதை வந்து இப்போ எங்களுக்கு இதில் ஒரு பிரேக் அவுட் நடந்தேன்டால் இப்போ நீங்கள் அப்படியே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஃபோர்த் வேவ் வந்து இதில் இது நாங்கள் ஃபோர்த் வேவ் ரீச் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து திரும்ப இல்லைந்து ஃபாப் சைட் போகிறோம். பட் இப்போதைக்கு நாங்கள் ஸ்டில் இன்னும் ரேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா யூஸ்வலாக வந்து ஒரு ஃபோர்த் வேவ் வந்து லாங்கர் தென் செகண்ட் வேவ் விடையும் இருக்கணும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு தெரியுது நாங்கள் இன்னும் வந்து ஷார்ட்டராக இருக்கிறோம் இதை விடையும். ஸோ அதுக்காண்டி இதில் இன்னும் கொஞ்சம் லாங்கர் ரேஞ்ச் பண்ணிவிட்டு பெயிண்ட் வந்து ஸ்டில் இந்த ஃபாப் சைட் வந்து இதுலேருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்காண்டி சொல்லிய மாதிரி நாங்கள் ஃபாப் சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதில் வந்து நோ சேஞ்சஸ். அண்ட் பெயிண்ட் வந்து எங்களுக்கு இல்லை வால்யூம் பார்த்து நாங்கள் என்றால் சொல்லிய மாதிரி வால்யூம் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு தேர்ட் வேவ்ல தான் பேரபாலிக் மூவ் இப்படி சொல்லிய மாதிரி இப்போ எங்களுக்கு 4-5 கிடைச்சோன்னு இருக்கணும். அண்ட் இல்லை உங்களுக்கு தெரியுது வால்யூம் வந்து இந்த கேண்டில் இருக்குது. ஸோ இது வந்து எங்களுக்கு நைஸ் டு ஹேவ், இதான் எங்களுக்கு வேணும் இப்படி ஒரு தேர்ட் வேவ் நடக்கணும். ஸோ இதில் ஸ்டில் நாங்கள் அப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் வந்து இப்போ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி என்றால் இதில் இப்போ இன்னும் வந்து இப்போ இல்லை நாங்கள் அப்சைட் போயிட்டு அண்ட் வால்யூம் வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணி என்றால் நாங்கள் இப்போ இதில் ஸ்டில் நாங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷன் நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு தேர்ட் வேவ்ல. ஸோ இந்த தேர்ட் வேவ் வந்து இதில் முடியலை, நாங்கள் ஸ்டில் எக்ஸ்டென்ஷன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா வால்யூம் வந்து சொல்லிய மாதிரி ஒரு தேர்ட் வேவ்ல தான் இருக்குது. மோஸ்ட் பேரபாலிக் மூவ், மோஸ்ட் வால்யூம் இருக்கிறது. அதுக்காண்டி இதுலேயும் வந்து நாங்கள் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் வந்து இப்போ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிண்டா இல்லை ஃபாப் சைட் போனாங்கண்டா. ஸோ அதுக்காண்டி நெக்ஸ்ட் டார்கெட் சொல்லிய மாதிரி 105K 111K இதை பிரேக் பண்ணினாங்கண்டா இந்த 96.3Kயை அதை பிரேக் பண்ணாட்டி இதில் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பராக வரலாம் ஃபார் சப்போர்ட் ஏரியா ஒரு ஃபோர்த் வேவ்ல சொல்லிய மாதிரி இன்னும் லாங்கராக ரேஞ்ச் பண்ணலாம். ஏனென்றால் லாங்கர் தென் யூஸ்வலாக வந்து ஒரு ஃபோர்த் வேவ் இருக்கணும், செகண்ட் வேவ் விடையும் இருக்கணும் ஒரு ஃபோர்த் வேவ். அதான் வந்து ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. ஒரு மஸ்ட் இல்லை, ஒரு இன்வாலிடேஷன் இல்லை, ஜஸ்ட்
ஃபோர்த் வேவ் வந்து யூஸ்வலாக வந்து லாங்கர் தென் செகண்ட் வேவ் விடையும் இருக்கும். ஸோ அதுக்காண்டி எங்களோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஏரியா வந்து 87K இப்போ இந்த 83K இப்போ இந்த 80K மட்டும் வந்து எல்லாம் போகலாம். அண்ட் இப்போ நாங்கள் லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்க்கு வந்து நாங்கள் என்றால் அண்ட் இப்போ இந்த ரேஞ்சிங் ஸ்ட்ரக்சர் நாங்கள் எதிர்பார்க்குறோம்டா சொல்லிய மாதிரி ஒரு ஃபோர்த் வேஃபாக இருக்கலாம், இன்னும் லாங் ரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்டில் சொல்லிய மாதிரி ஃபாப்ஸாக தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. அது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டிக்கு இது ஏற்கனவே ஒரு ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு இப்போ நாங்கள் பிரேக் அவுட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் ஸ்டில் நினைக்கிறேன் நாங்கள் இன்னும் கொஞ்சம் லாங்கர் ரேஞ்ச் பண்ணலாம்ட்டு. பட் அதான் சொல்லிய மாதிரி 96K நாங்கள் பிரேக் பண்ணி நாங்கள் சஸ்டெயினபிளியாக பேனு நாங்கள் அப்படியே வந்து ஃபார் நெக்ஸ்ட் டார்கெட் சொல்லிய மாதிரி ரீச் பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி இப்போதைக்கு நாங்கள் அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாது. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் வந்து நியூவாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து சொல்லலாது. எல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து இந்த லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு W இதில் முடிச்சுட்டு ஒரு எக்ஸ் வேவ் இதில் முடிச்சுட்டு அண்ட் இப்போ நாங்கள் வந்து இல்லை ஒரு ட்ரையாங்கிள் செஞ்சுட்டு ஒரு வாய் வேவ்ல. ஏனென்றால் ஒரு WXY என்றால் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ்வலாக. ஸோ வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதான் யூஸ்வலாக வந்து கண்டுபிடிக்கிறது வெரி வெரி ஹார்ட். ஏனென்றால் ஒரு ஃபோர்த் வேவ்ல தான் வெரி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் எலியட் வேவ் செய்றீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். ஃபோர்த் வேவ் தான் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் இதில் வந்து இப்போ நாங்கள் ஒரு WX இப்போ ஒரு ABCDE செஞ்சுட்டு வாய் வேவ் இதில் முடிச்சுட்டு பேனு வந்து இந்த பிரேக் அவுட் நாங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லோ எடுக்காமலே இதில் இன்னும் கொஞ்சம் லாங் ரேஞ்ச் பண்ணிட்டு பேனு வந்து ஸ்டில் நாங்கள் ஃபாப் சைட் எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஒரு சினாரியோ இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்லணும்னா இன்னும் வந்து லாங்கராக ரேஞ்ச் பண்ணணும். இதில் அடுத்த சினாரியோ வந்து ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் சைட் வேவ் சினாரியோ. இதில் வந்து நாங்கள் ஒரு W முடிச்சிருக்கிறோம். இதெல்லாம் இப்போ ஒரு எக்ஸ் வேவ் இதில் முடிச்சிருக்கிறோம். பட் இதில் வந்து நாங்கள் இன்னும் லாங்கராக செய்கிறோம். ஒரு A இதை வந்து ஒரு எக்ஸ்பெண்டட் ஃப்ளேட்டாம் செய்யலாம், ஒரு இல்லாட்டிக்கு ஒரு ரன்னிங் ஃப்ளேட்டாம் செய்யலாம் ஒரு WXYல. இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு சொல்லிய மாதிரி ஒரு எக்ஸ்பெண்டட் ஃப்ளேட்டாம் இருக்கலாம். இப்போ சினாரியோ WX. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் Aல, ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் Bல. இதுக்கு வந்து டார்கெட்ஸ் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்குது. ஸோ இது வந்து எல்லாரும் ஃபேக் அவுட் பண்ணிவிட்டு இதில் நாங்கள் ஒரு பிரேக் அவுட் செய்கிற மாதிரி இருந்துட்டு பேண்ட் ஸ்டில் நாங்கள் ஒன் மோர் டைம் ஃபார் டவுன் சைட் வந்துட்டு பேண்டிலேருந்து இந்த மூவ்மெண்ட் டு தி டவுன் சைட் வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அது வந்து இப்படி ஒரு சினாரியம் வந்து வெரி வெரி நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து எல்லா ட்ரேடர்ஸும் வந்து நினைக்கிறேன் மணியை லூஸ் பண்ண விடும். ஸோ அதுக்காண்டி இது வந்து நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஒரு பிரேக் அவுட் நடந்தால் இது ஒரு ஃபேக் அவுட்டாக இருக்கலாம்ட்டு நீங்கள் நோட் பண்ணணும். இதில் வந்து இந்த சொல்லிய மாதிரி இந்த 93K 93.5K நாங்கள் சஸ்டெயினபிளாக பிரேக் பண்ணினாங்கன்றால் அப்படியே வந்து நாங்கள் 96K நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே நாங்கள் பிரேக் பண்ணினாங்கன்றால் அண்ட் சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணினாங்கன்றால் பின் அப்படி நாங்கள் வந்து இந்த லோ செஞ்சிட்டோம் இதில் இதில் இப்போ நாங்கள் வந்து இந்த பிரேக் அவுட்லேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதை வந்து இந்த முதல் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இந்த 93.5K பின் நெக்ஸ்ட் லெவல் வந்து 96K அதை நாங்கள் பிரேக் பண்ணினாங்கன்றா பின் வந்து ஸ்டில் அப்படி நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் இந்த புல் மார்க்கெட்டு. இதுக்கு வந்து டார்கெட்ஸ் வந்து ஒரு WXY என்றால் இதுக்கு வந்து டார்கெட்ஸ் வந்து ஸோ ஸ்டில் இதில் ஒரு ஃபேக் அவுட் செஞ்சுட்டு பின் ஃபார் டான்ஸர் வரணும்னா 87.7K பின் 85K பின் 83K இதெல்லாம் வந்து ஒரு Y wave targets taken from the high to the low of W to the high of X wave கிடைத்தீங்கன்னால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இல்லை ஒரு Y wave targets கிடைக்குது. common targets வந்து from 1 and 1.236 ஃபிபனாச்சிலேருந்து 0.618 ஃபிபனாச்சி. அண்ட் அடுத்த ஒரு இது இருக்குது very complex structures. சொல்லிய மாதிரி WXY தான் யூஸ்வலாக வந்து very very complex structures. இதில் வந்து ஒரு W இதில் முடிச்சுட்டு அண்ட் இதில் வந்து இப்போ ஒரு ABCDE முடிச்சுட்டு ஒரு எக்ஸ் வைஃபில் இதில் முடிச்சுட்டு ஸோ எக்ஸ் வைஃப் இதில் முடியாமல் இதில் இப்போ தான் முடிச்சுட்டு பெயின் வந்து ஸ்டில் நாங்கள் ஒரு ABC ஒரு வாய்ஃபில் முடிச்சுட்டு பெயின் ஸ்டில் இந்த ப்ளோ ஆஃப் டாப் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த சினாரியும் அப்படி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு விளங்குது நாங்கள் ஸ்டில் ஒரு ரேஞ்சிங் ஸ்ட்ரக்சரில் இருக்கலாம் இல்லாட்டிக்கு நாங்கள் ஒரு பிரேக் அவுட்டும் செய்யலாம். இந்த லோ செஞ்சுட்டோம் இப்போ இல்லை இந்த ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதா சொல்லிய மாதிரி அந்த கீ லெவல்ஸ் உங்களுக்கு சொல்லியது வந்து நாங்கள் வெரி இம்பார்ட்டன்ட் பார்க்குறதுக்கு. பட் இதுவும் இந்த சினாரியும் இருக்கலாம். ஸோ ஷார்ட்டாக சொல்லிட்டா எல்லா லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்லேயும் நாங்கள் வந்து ரேஞ்சிங் ஸ்ட்ரக்சர் தான் எதிர்பார்க்குறோம். அண்ட் ஒரு புல்ஷான சினாரி வந்து ஒரு 1-2 செஞ்சுட்டு சொல்லிய மாதிரி இல்லை இந்த ஒரு பிரேக் அவுட்டும் செய்யலாம். பட் அதுக்கு வந்து முதல் நாங்கள் இந்த கீ லெவல்ஸை பிரேக் பண்ணித்தான் நாங்கள் சொல்லலாம் இந்த லோ இருந்துட்டு இல்லை இப்போ ஒரு திரும்ப ஒரு 1-2 செஞ்சுட்டு இப்போ ஸ்டில் நாங்கள் ஃபார் அப்சைட் போயின்ட்டுருக்குறோம்ட்டு. பட் இப்போதைக்கு ஹையர் ப்ராபபிலிட்டி வந்து நான் நினைக்கிறேன் இல்லை இன்னும் கொஞ்சம் லாங்கராக ரேஞ்ச் பண்ணலாம்ட்டு என்ற வீக்கெண்ட்லேயும் இருக்கிறோம். ஸோ let's see. ஸோ இப்போ நாங்கள் வந்து ப்ராபபிலிட்டிஸ்க்கு வந்து நாங்கள் என்றால் ஹையர் டைம் ஃப்ரேமில் நாங்கள் ஸ்டில் ஃபார் ப்ளோ ஆஃப் டாப் தான் எதிர்பார்த்துருக்கிறோம். அதில் ஸ்டில் நோ சேஞ்சஸ் இது மெனி மந்த்ஸாக சொல்லியிருக்கிறோம். டார்கெட்ஸ் வந்து
100Kல இருந்து to 125K மட்டும் நாங்கள் ரீச் பண்ணலாம். சாரி 128K மட்டும் ரீச் பண்ணிட்டு பேண்ட் இதில் வந்து ஒரு பேர் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். இல்லாட்டிக்கு ஒரு செகண்ட் வேவ் கரெக்ஷன் பேண்ட் இதில் ஒரு சப்போர்ட் ஹோல்ட் பண்ணிட்டு பேண்ட் ஸ்டில் நாங்கள் ப்ளோ ஆஃப் டாப் இன்னும் மோர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்ட்டும் இருக்குது. இப்போதைக்கு நான் ஸ்டில் நினைக்கிறேன் ஆஃப்டர் இந்த ப்ளோ ஆஃப் டாப் இருந்தோடனே ஒரு ரிசெஷன் நடக்கும், ஒரு பேர் மார்க்கெட் நடக்கும். அதுலேருந்து நாங்கள் பேண்டு ஒரு லாங் பேர் மார்க்கெட் வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம். வந்து பேண்டு எல்லாருக்கும் வந்து அக்யூமுலேட் பண்ணுறது திரும்ப வந்து லோவர் ப்ரைஸுக்கு நினைக்கிறேன் இந்த 15K திரும்ப வந்து எடுப்போம் வந்து இப்போதைக்கு இந்த பூல் மார்க்கெட் முடிஞ்சோன்னு. என்றால் ஸ்டில் நாங்கள் ஃபார் அப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். மீடியம் டைம் ஃப்ரேமில் இப்போதைக்கு வந்து ஹாயஸ்டான சினாரியோ வந்து இந்த 112 செஞ்சுட்டு இந்த 5th வேவ் இதில் முடிச்சுட்டு எங்கேயோ சொல்லிய மாதிரி டார்கெட்ஸ் ஃபார் அப்சைட் செஞ்சுட்டு பேன் வந்து சொல்லிய மாதிரி ஃபார் பேர் மார்க்கெட் எதிர்பார்க்குறேன். ஸோ இல்லை வந்து ஸ்டில் நாங்கள் கண்டினியூ பண்ணணும். அதான் ஷார்ட்டாக சொல்ல என்றால் இல்லை இன்னும் கொஞ்சம் லாங்கர் ரேஞ்ச் பண்ணல, பட் ஸ்டில் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஏனென்றால் நான் ஸ்டில் நினைக்கிறேன் ஃபார் அப்சைட் வந்து தான் இப்போதைக்கு ஸ்டில் டார்கெட்ஸ் இன்வாலிடேஷன் வந்து இந்த 76.9K இதை நாங்கள் டச் பண்ணினாங்கன்றால் பேன் அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லியாக பேரிஷாக வரலாம். பேன் ஒரு ஆல்டர்னேட்டிவ் புலிஷ் சினாரி வந்து ஒரு 1-2 இதுலேயும் செஞ்சுட்டு பேண்டு ஸ்டில் ஃபார் அப்சைட் போகலாம். பட் இதை நாங்கள் டச் பண்ணினாங்கன்னா பேன் நான் ஸ்லைட்லியாக பேரிஷாக மாறுவேன். ஏனென்றால் பேன் நான் நினைக்கிறேன் இது மேபி ஒரு மேஜர் டாப் செஞ்சுருக்கலாம். இப்போ இல்லை ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நாங்கள் ஸ்டில் அவ்வளோ டீப்பாக வரையில. ஸோ அதுக்காண்டி நான் ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் பார்த்துருக்கிறேன். லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் இப்போதைக்கு ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி வந்து நாங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் லாங்கராக ரேஞ்ச் பண்ணலாம்ட்டு இந்த சினாரியோவில் WXY ஸோ இல்லை ஒரு ட்ராயிங் செஞ்சுட்டு பெயிண்ட் ஃபார் அப்சைட், இல்லாட்டிக்கு இந்த சினாரியோவில் இன்னும் கொஞ்சம் இதுலேயும் ஒரு லாங்கர் ரேஞ்ச் செஞ்சுட்டு பெயிண்ட் ஃபார் அப்சைட். அண்ட் இந்த சினாரியோவில் நாங்கள் ஒரு புலிஷ் சினாரியோ 1-2 செஞ்சுட்டு இல்லை ஒரு பிரேக்காக நடக்கலாம். பட் அதுக்கு வந்து எங்களுக்கு கீ லெவல்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து ஃபர்ஸ்ட் கீ லெவல் வந்து இந்த 93.5K இதை நாங்கள் சஸ்டைனபிளாக பிரேக் பண்ணினாங்கன்னா நாங்கள் கண்டினியூ பண்ணலாம் இந்த புல்லிஷான சினாரியோ. ஸோ இந்த லோ இருந்துட்டு நாங்கள் அப்சைட் போகிறோம். அது ஒரு ஃபர்ஸ்ட் கீ லெவல் இந்த 93.5K. பட் இதில் தானே எங்களோட கீ லெவல். ஸோ இதை நாங்கள் இந்த 96.2K நாங்கள் சஸ்டைனபிளாக பிரேக் பண்ணிவிட்டு சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணினாங்கன்றால் பெண்ணு சொல்லிய மாதிரி நெக்ஸ்ட் டார்கெட் வந்து எங்களுக்கு 105K 107K பெண் ஈவன் 111K மட்டும் போகலாம். அதுக்காண்டி எங்களுக்கு இந்த கீ லெவல் முதல் பிரேக் பண்ணி தான் நாங்கள் பெண்ணு கன்ஃபார்ம் பண்ணலாம் நாங்கள் இல்லைண்டு லோ செஞ்சிட்டோம் இல்லைண்டு இப்போ நாங்கள் கண்டினியூ பண்ணலாம்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பேர் நான் சொல்லிட்ட வீடியோவில் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு வேல்யூ தந்து ஒரு ஃபீட்பேக் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட்ஸ். Until next one, hopefully see you soon. Take care. See ya.